அப்படின்னா ஏன் இந்த கூட்டணி மாறுமா? தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி மட்டும் போதுமா? மக்கள்கிட்ட இருக்க ஆதரவு தேவையே இல்லை. திமுக மூலமா கிடைக்கிற அந்த சீட்டு மட்டுமே வந்து விசிக்காது போதுமானதா இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டு, நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு, இது மட்டுமே விசிக்காக போதுமானதா இருக்கும். தொடர்ச்சியா மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு தேவையே இல்லையா? ஏன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ சண்டை தொடர்ந்து திமுகவோட ஒட்டுண்ணியா தான் இருக்குமா? அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா? வரைக்கும் தனித்துவம் அவங்க திருமாவர்களுக்கு தேவையே இல்லாம இருக்கா? இல்ல, அவருடைய கெப்பாசிட்டி, அவரோட உயரத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்போ ஒரு பத்திரிகையாளர் இதுல செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது கூட நீங்க வந்து திமுகவோட குரலா இருக்கும் போதுங்கிற அவருக்கு கோபம் வருது இல்ல, அப்ப வந்து அதுக்கான நடைமுறையும் அவர் எடுக்கணும்ல. நீங்க ஒரு திமுக ஒரு குரலா தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன் திரும்ப அரசியல் கருத்துக்களை வந்து நிறைய பகிர்ந்துருப்பாங்க. அரசியல் கருத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முடிவுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. வந்து முடிவுனா யார்கிட்ட போவாங்களா? தனிச்சு நிக்கலாம், இல்ல வந்து அடுத்து வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போகலாம். சரி, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குல்ல. தனிச்சு நிக்கிறவங்க வள்ளுவ மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, நெறியாளர் அப்துல் ஹகீம் தான் பார்க்க போறோம். அவர் வந்து நிறைய அரசியல் தலைவர்களோட நிறைய கலந்துரையாடி இருப்பாரு. ஆனா இந்த மாதிரியான கருத்துக்களை அவர்கிட்ட கேட்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவர்கள். வணக்கம். இப்போ சமீபத்துல விசிகா தலைவர் திருமாவளவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அது எப்படின்னா, மது ஒழிப்பு சம்பந்தமா ஒரு மாநாடு எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இவர் வந்து டிஎம்கேவோட கூட்டணியில இருக்கிறாரு. இருந்தாலும் இது சம்பந்தமான மாநாடு எடுப்பது எப்படி இருக்கு? இந்த செய்தியாளர் சந்திப்போம், இந்த பிரஸ் மீட் எப்படி இருக்கு? இல்ல, இந்த பிரஸ் மீட்ல அவர் வெளிப்படுத்திய சில விஷயங்கள், குறிப்பா இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுல வந்து எந்தெந்த சக்திகள்லாம், எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு சித்தாந்த உடைய கட்சிகளா இருக்கோம், அவங்களுக்குலாம் ஒரு பகிரங்க அறைகூலா நாங்க விடுறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பிரஸ் மீட்ல கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரஸ் மீட்ல ஒரு கொடுக்கும்பொழுதும் தெளிவும் படுத்தி இருக்கிறாரு. மதவாத சக்திகளுக்கும் ஜாதிவாத சக்திகளுக்கும் இந்த அறைகூவல் என்பது வந்து பொருந்தாது. அவர்கள் இதை விட ஒரு கொடியது, இது போதையை விட மது போதையையும், அதாவது சாதி போதையை விட இந்த நம்ம மத போதையை விட மிகப்பெரிய கொடியது இது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இது இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்னொரு பிரஸ் மீட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமா ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பேட்டியில அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து ஒரு அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் அபிஷியலா வந்து நாங்க முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி, இந்த பொது பிரஸ் மீட்டுக்கு பிறகு நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுத்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லணும்னா, ஏடிஎம்கேக்கும் இதுல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதான், அதாவது அந்த அறைகூலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பொதுவா யாரெல்லாம் வந்து மதுவுக்கு எதிராக இருக்கிறார்களோ, மணிக்கோ இதுல ஏன் நான் குறிப்பிடுறேன், குறிப்பா ஏன் ஏடிஎம்கே நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்காங்க. அதுக்கு முற்றிலும் எதிரானவங்க தான் வந்து ஏடிஎம்கே. இதை மற்ற கட்சிகள்ல, சிறுபான்மை கட்சிகளை இல்ல சிறு கட்சிகளை வந்து அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கிய எதிரே திமுகவுடைய அப்படியே நேர் எதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். அவங்களையே அழைப்பு விடுக்கும் போது இது என்ன கூட்டணியில வந்து சிக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் இது சொல்லுங்க. இல்ல, இப்போ இது சம்பந்தமா வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடம் வந்து கேட்கப்படும் பொழுது அவர் சொல்றாரு, இது வந்து இந்த மாநாடு நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது, மதுவுக்கு எதிரான ஒரு மாநாடு, இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் சொல்லிட்டு, இது கலந்து கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்றது வந்து எங்களுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புறம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அரசியல் விமர்சகர்களால விமர்சையா இந்த விஷயம் ஹாட்டா இப்ப பரபரப்பா தற்போது ஓடிட்டு இருக்கு. இந்த விவகாரம் சம்பந்தமாக அரசியல் மூத்த திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கூட்டணியினுடைய அச்சாரம் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கமும் இதன் மூலியமா வந்து எடுபடுங்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பதற்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல வந்து முன்வைக்கிறாங்க. இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதம் 2 மாதங்களுக்கு முன்னதாக நடந்த இந்த கள்ளச்சாராய மரணம், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணத்தால் 70 பேர் கிட்டத்தட்ட அதுல மரணம் அடைந்தது பார்க்கிறோம்.
அதுல போய் அவரை நேரில் சந்தித்து அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் கூறி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகியுமே கூட ஒரு அம்மையார் நம்ம கூட இந்த தொலைக்காட்சியில கூட நம்ம அந்த பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். அவங்க கூட ஒரு பெரிய சர்ச்சையா கூட எழுப்புனாங்க. இங்க வந்து நீங்க வந்து என்ன சப்பக்காட்டு கட்டிட்டு இருக்கீங்க, சட்டப்பேரவையில உங்களோட 4 எம்எல்ஏக்களை வச்சு நீங்க பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த அம்மையார் வந்து குரல் எழுப்புனதை பார்க்கிறோம். தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில 2017 ஆர்கே நகர் எலெக்ஷன்ல இருந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல மட்டும்தான் தோல்வி அடைஞ்சாங்க இந்த கூட்டணி. அதன் பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் வந்து வெற்றி அடைந்த கூட்டணியா இருக்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில வந்து இருந்துட்டு வர்றாரு. ஆனாலும் திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஒரு போர்க்குணம் கொண்டவர். திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போர்க்குணம் கொண்டது, அநீதிக்கு வந்து எதிராக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்து எப்போ வந்து அவங்க அடைக்கலம் ஆனாங்களோ அப்போ இருந்து ஒரு கிளை கழகமா செயல்படுறாங்க இவங்களாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சையா எதிர்கட்சிகளாலும் சரி, ஒரு ஈவன் இடதுசாரி சிந்தனை கொண்ட விமர்சகர்களாலும் சரி இந்த கருத்து என்பது அவ்வப்போது வைக்கப்பட்டது உண்டு. நான் இந்த கருத்தை திருமாவளவன் அவருடைய பேச்சை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு ஆட்சியில் ஏற்பட்ட பட்டியலினத்தவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பல விவகாரமாகட்டும், வேங்கைவேல் விவகாரமாகட்டும், 4 நிதி சம்பவமாக இருக்கட்டும், போன்ற பல விஷயங்கள் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான பல சம்பவங்கள், இப்போ குறிப்பாக அமைச்சர் அவர்கள் ராஜ கண்ணப்பன் அவர்கள் இந்த மாதிரியான பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. பாருங்கள், திருமாவளவன் அவர்கள் இன்னும் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு சலிப்போ, இவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையில மக்கள் மத்தியில ஒரு பரவலா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த விமர்சனத்தை நம்ம முன்வைக்கணும் திமுகவின் மீது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு திருமாவளவன் அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறேன். இது எப்படி திமுக வந்து திருமாவளவன் கை வந்து கட்டி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரியான வெளித்தோற்றங்களை ஏற்படுத்துதா? இப்போ என்ன மாதிரியான ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு இருக்கிறதுனால திரும்ப வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தா? ஏன்னா வந்து பாராளுமன்றத்துல திருமாவர்கள் வந்து இதே சம்பந்தமா, அதாவது மது ஒழிப்பு சம்பந்தமா பேசும்போது நாடு முழுக்க இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியிலேயே நீங்க கூட்டணியில இருக்க, ஆளுங்கட்சியில தமிழ்நாட்டுல இதே விஷயம் தான் நடக்குது, அதை முதல்ல கேளுங்க அப்படிங்கிற வரை அவரை வந்து முடக்குறாங்க. அப்போ வந்து இது என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை அவருக்கு ஏற்படுத்தும் இந்த காலத்துல? இல்ல, அதான் இது மாதிரியான பல சம்பவங்கள் வந்து அவருக்கு கடும் நெருக்கடி தந்திருக்கு திமுக கூட்டணியில இருக்கும்போது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னதாக மறைக்கான நடந்த சம்பவமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெல்ட், இதெல்லாம் வந்து ஒரு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக தான் வந்து திருமாவர்கள் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் வந்து விசிகாவுடைய எம்எல்ஏக்களை வச்சு பேச சொல்லுங்கன்னு சொல்லி நான் உதாரணமா நாச்சல் அம்மையார் வந்து திருமாவளவனுடைய பிரஸ் மீட்டின் பொழுது அவர் எழுப்பிய குரலை வந்து நான் இப்ப நினைவூட்டினேன். மேலும் திருமாவளவன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல இந்த குரலை எழுப்பினாரு, போய் நீங்க 4 பேர், அதாவது தமிழ் பூரண மதுவிலக்கை இந்த இந்திய தேசிய முழுக்கவும் நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை வந்து மத்திய அரசின் மீது அவர் முன்வைத்ததையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்க. ஸோ ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். தொடர்ந்து தன் சமூகத்திற்கும் சரி, இந்த சமுதாயத்திற்கும் சரி, தொடர்ந்து பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் மேலும் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த சமயம் மட்டும் இல்ல, பல சமயங்கள்ல வந்து நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் இயந்திரங்கள் மீது அவர் வந்து அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த வாரம் வந்து நம்ம ஒரு விவகாரத்தை பார்க்கலாம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அரசாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றால் எங்களுக்கு வந்து பல முட்டுக்கட்டைகள் வந்து ஏற்படுது, எங்களோட கொடிகள் வந்து நட முடியல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டியிருந்தாரு. அது வந்து இப்போ ஆளும் அரசுக்கு இல்லை என்றாலும் கூட அதிகாரிகள் லெவல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு இருக்கு, கசப்புணர்வு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டினதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமா இப்போ ஒரு எஸ்ஐ வந்து எங்களை விடமாட்டாரு கொடியேற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மூடலா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. இல்ல இந்த விஷயங்களும் இருக்கு. அதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் கூட இந்த நெருங்கி போகின டீ பார்ட்டி அப்படின்னு சொல்ல அந்த டீக்கா அழைப்பு எடுத்துருந்தாங்கல்ல தேனி விருந்துல வந்து இல்லதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணியினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரை இது ஒரு வெற்றி கூட்டணியா அமைஞ்சிருக்கு, ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அதன் பிறகு ஒரு கசப்பு உணர்வு இந்த கூட்டணி மத்தியில ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 3 விவகாரங்களை வந்து விவரிச்சு சொல்றாங்க. குறிப்பா ஆளுநர், நீங்க சொன்னது போல ஆளுநருடைய இந்த தேநீர் விவகாரம் 3 ஆண்டுகள் வந்து புறக்கணிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் வந்து ஆளுநருடைய தேநீர் விருந்துல வந்து பங்கேற்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. மேலும் அந்த கலைஞர்களுடைய அந்த 100 நாணயம், அந்த நாணயத்துல வந்து தோழமை கட்சிகளான காங்கிரஸையே வந்து அழைக்கல, தேசிய தலைவர்கள் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ ஏன் அழைக்கவில்லை, மல்லிகார்ஜுன கார்கே அழைக்கல அப்படிங்கிறதுக்கு தீண்டாமை காரணம்லாம் கூட சொல்லப்பட்டது. இந்த நாடாளுமன்றத்திலே திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கப்படவில்லைன்னு சொல்லி ஓட்டு போடாத திமுக எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் ஏன் வந்து ஒரு உங்களுக்கு கூட்டணி கட்சி தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவை நீங்கள் 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் அழைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அதிமுகவினுடைய ஐடி விங் போன்றவர்களும் வந்து விமர்சனம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 3வது விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, இது வந்து HRNC டிபார்ட்மெண்ட் அந்த நடத்திய அந்த விதமாக இருக்கட்டும், அதுல ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் குறிப்பாக சர்ச்சைக்குள்ளாகியது. மேலும் அர்ஜுன் சம்பத்தே அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே முதல் வரிசையிலே அமர்த்தப்பட்டு அமைச்சர் சேகர் பாபு அருகிலே வந்து அவர் உட்கார்ந்து அவர் அந்த நிகழ்வுலாம் பார்த்து குறிப்பா விசிகா போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற அந்த எதிர் சித்தாந்த உடைய கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு எரிச்சல் மூட்டிட்டு தான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய அந்த தீர்மானத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்மானத்துல வந்து குறிப்பா அந்த கந்தசஷ்டி கவசம் பற்றி ஒரு விஷயத்த சொல்லப்படுது. கந்தசஷ்டி கவசம் வந்து நாங்க மாணவர்கள் மத்தியில கொண்டு போறோம், மாணவர் மத்தியில கான்டெஸ்டா நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுல வந்து தீர்மானமா கொண்டு வரப்பட்டது. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புல வந்து சொல்லப்படுது, இது வந்து தீர்மானமா தான் போடப்பட்டிருக்கு, ஆனா அரசு வந்து இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற ஒரு விமர்சனம், அப்படிங்கிற ஒரு அவங்க ஒரு விளக்கம் தன்னிச்சையா விளக்கம் கொடுத்தாலும் கூட இது கூட்டணி கட்சி மத்தியில வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பா ரவிக்குமார் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் கண்டனம் தெரிவிக்கும் வகையில வந்து குறிப்பா இது வந்து கல்வியை வந்து காவியமயமாக்கக்கூடிய செயல்னு சொல்லி கடும் தங்களுடைய அதிருப்தியை வந்து ஒரு அறிக்கையாவே வெளியிட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடாக தான் பெரிய சேட்டலைட் ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அவருடைய அறிக்கையே வந்து ஒரு பேசு பொருளா ஆனதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 விவகாரங்களை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய எதிர்வழியாக தான் வந்து இப்ப பாருங்க இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கூட அதிமுகவை அழைக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளும் எதிர் துருவ அரசியல் செய்து கொண்டிருந்த அதிமுகவை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியை விட்டு இவர்கள் விலக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தோற்றம் இதன் மூலியமாக வந்து சில விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது தொடர்ந்து அவங்க ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு காம்பினேஷன்ல தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணியா வராங்க. 3 பொது தேர்தலிலும் கலைஞர் பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார். இதுலதான் என்ன எதுக்காக அப்படின்னா, ஏன் இந்த கூட்டணி மாறுமா, தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி மட்டும் போதுமா, மக்கள்கிட்ட இருக்க ஆதரவு தேவையே இல்லை, திமுக மூலமா கிடைக்கிற அந்த சீட்டு மட்டுமே வந்து விசிக்காது போதுமானதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல்ல 6 சீட்டு, நாடாளுமன்ற தேர்தல்ல 2 சீட்டு, இது மட்டுமே விசிக்காக போதுமானதா இருக்கும். தொடர்ச்சியா மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு தேவையே இல்லையா? ஏன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ சண்டை கேள்வி நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன், விசிகா தொடர்ந்து திமுகவோட ஒட்டுண்ணியா தான் இருக்குமா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா நீங்க கேள்வி உள்வாங்கிறீங்க. ஆனால் தனியாக இருந்த பொழுது இவங்க எல்லாமே கூட்டணி கட்சிகள்ல நீங்க எடுத்துக்கங்க, காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க. தனிமையா இருந்து இரு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாம இவரோட நிலை என்னவாக இருந்தது நீங்க நோக்கி நீங்க பாக்கணும். நான் எத்தனை வாட்டி அவங்க வந்து தனிச்சு வந்து அந்த வாட்டி நான் முடிச்சார். இப்ப 2016 அவங்களோட விசிகாவோட இருப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. 0.7%. 1% கூட கம்யூனிஸ்டுகளாலையும் வாங்க முடியல, விடுதலை சிறுத்தைகளாலும் வாங்க முடியல, மதிமுகவாலையும் வாங்க முடியல. கூட்டணி அமைவதற்கு முன்னதாக வரை 2016 மக்கள் நல கூட்டணி என்று அவர்கள் சந்தித்த வரை காங்கிரஸ் நம்ம எடுத்துக்குவோம். காங்கிரஸ் இப்போ இவ்வளவு பேசுறாங்களே, கார்த்தி சிதம்பரம் பேசுறாரு, நான் வந்து அறிக்கை கேட்பேன், வெள்ள அறிக்கை கேட்கிறாரு நம்ம அந்த பூவாத்துக்கு சம்பந்தமாக. இனிமே வந்து நம்ம எத்தனை காலம்தான் வந்து இன்னொரு கட்சியை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்க போறோம், நம்ம தனிமையில நிக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை வந்து பேசுறாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்க விதமா EVK சிலங்கோன் அவர்கள் நம்ம வந்து திமுக கூட்டணி இல்லாட்டி நம்ம எல்லா தொகுதியிலையும் வந்து டெபாசிட் இழந்துருவோம் எக்ஸப்ட் சிவகங்கையில தவிர, சிவகங்கையில மட்டும் 1 லட்சம் வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம கடந்த காலத்தினுடைய அந்த கட்சிகளுடைய இருப்பையும் நம்ம பார்க்கிறோம். 2014 காங்கிரஸ் கட்சி தனியா நிக்குது. என்ன அவங்களோட நிலைமை, 4.5% வாக்குகள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில அவங்க சேர்ந்தால் மட்டும்தான் சீட் கன்வர்ஷன் வருது. மேலும் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குது.
இல்ல நீங்க குறிவிக்கிறது எல்லாமே வாக்கு வங்கிகளை மட்டும் தான் குறிவிக்கிறீங்க. இது எத்தனை எலெக்ஷன்ல அவங்க வந்து விசிகா வந்து இது வரைக்கும் எத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றி கூட்டணியா இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிகள் தொடரும். எத்தனை வாட்டி விசிகா வந்து தனியா வந்து களம் கண்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் 6 சீட்டுக்காகவும் அங்க இருக்க கிடைக்கிற 2 சீட்டுக்காகவும் அங்கேயே இருக்கீங்க, தனிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாரு. அதே அத ஏன் உதாரணமா அவரே சொன்னா, அவரு வந்து எல்லா இடங்களுமே தனிச்சு நினைக்கிறார். அவர் ஆரம்பிச்சிருந்து அவர் உடனே வந்து மொத்த சீட்டையும் வாங்கிடல, படிப்படியா வந்து இப்போ வந்து 3% மூட்டு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் களம் கண்டா மட்டும்தானே வந்து விசிகாவோட பலம் வந்து மக்கள்கிட்ட இல்ல. சீமான் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, இவர் தொடர்ச்சியா வந்து சதவீதத்தை தான் உயர்த்திட்டு வர்றாரு. 1.1 2014 வாங்கின 16 வாங்கினாரு, 2019 3.8% வாங்கினாரு, 2021 6.8% வாங்கினாரு, 2024 8.2 ஆயிருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 10 12 எவ்வளவோ ஆக போகுது. ஆனால் சீட் கன்வர்ஷன் வந்து எப்போ ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கப்படுது. அப்போ இப்போ திருமாவளவன் அவர்களை வந்து அழைக்கிறாரு, இப்படி நீங்களும் தனியா நில்லுங்க, எப்போதான் உங்க தனித்துவத்தை வந்து ஏன் இப்படி அனுமானம் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் தனித்துவம் அவங்களுக்கு திருமாவர்களுக்கு தேவையே இல்லாம இருக்கா? இல்ல, அவருடைய கெப்பாசிட்டி அவரோட உயரத்தை அவர் அறிந்திருக்கிறார், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அது இப்போ ஒரு பத்திரிகையாளர் இதுல செய்தியாளர்கிட்ட கேட்கும் போது கூட நீங்க வந்து திமுகவோட குரலா இருக்கும் போதுங்கிற அவருக்கு கோபம் வருது இல்ல, அப்ப வந்து அதுக்கான நடைமுறையும் அவர் எடுக்கணும்ல. நீங்க ஒரு திமுகவோட குரலா தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன் திருமாவோட அப்ரோச்சை நீங்க முதல்ல முழுசா உள்வாங்கிக்கணும். அண்ணன் சீமான் அவர்களுடைய அப்ரோச் என்னவா இருக்குன்னா, நம்ம தனிமையில நின்று நம்ம தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு போய் நாம ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல அவர் வந்து தனிமையா செயல்பட்டு இருக்காரு. தொடர்ந்து அவரோட வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ஒரு புறம். ஆனா அண்ணன் திருமா அவர்களுடைய அப்ரோச் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து வகுப்புவாத சக்திகள் எக்காரணத்தை கொண்டும் தலை தூக்கிவிடக் கூடாது, தமிழ்நாட்டுல குறிப்பா அவர்கள் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அண்ணன் திருமா அவர்களுடைய இந்த ஒவ்வொரு மூவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பா பிஜேபி இங்க வளர விட்டுறக்கூடாது. இப்ப அதிமுக கூட இப்போ தேய்ந்து வரக்கூடிய இப்போ சூழ்நிலை இருக்கு. அதிமுகல பலவீனமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இடத்த வந்து பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கூட அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல மேடைகள்ல அவர் வெளிப்படுத்திய நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்படி இருக்கும்போது பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வந்து விடக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சக்தி. அண்ணன் திருமா அவர்களோட பார்வையில பிஜேபி என்பது மிக மோசமான சக்தி. அதே விஷயங்களை தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாரு, வந்து மனித குலத்தின் எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே கை கோர்த்தாலே வந்து அதிக ஓட்டுகளை இன்னும் அதிகரிக்க முடியும், வெற்றியை கூட நெருங்க முடியும். ஆனா வந்து இவர் சீமான் அவர்கள் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லல, சீமான் அவர்கள் பக்கம் வராம இல்ல மற்ற கூட்டணிகள் போகாம தொடர்ச்சியா பிஜேபிக்கும் ஆதரவாக இருக்கிற நீங்க சொன்ன அந்த 3 காரணங்கள் தான் சொல்றேன். அதே வந்து அந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தா இருக்கட்டும், 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டதுல, அப்புறம் கல்விக் கொள்கையிலையுமே வந்து கிட்டத்தட்ட அது பிஜேபியோட கல்வி திட்டம் மாதிரியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்திலையும் எல்லாத்துலயும் பிஜேபியோட இணக்கமா தான் இருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இருக்கும் போதே அவர்கள் வந்து என்னென்ன தவறுகள்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து சுட்டி காட்டிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியை தவிர மற்ற எல்லா அணிகளும் தோல்வி பெறக்கூடிய அணியா தானே இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், என்டிஏவோட அலையன்ஸா இருக்கட்டும், இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன அவங்களுடைய பலன்? ஜீரோ. நாம் தமிழர் கட்சி என்ன ஆனது? ஜீரோ. அதிமுக என்னவானது? ஜீரோ. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியை தவிர மற்ற எல்லா அணிகளும் ஜீரோ தானே, தோற்கக்கூடியவர்களா தானே இருக்காங்க. இல்ல நீங்க வெறும்னே ஜீரோவா பாக்குறீங்க. அதுக்கு இதுக்குள்ள எத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல வந்து ஒரு 10 கட்சி கூட்டணினா இப்ப 10 கட்சிகளும் தனித்தனியா இருந்தா என்ன ஒரு பலம் அப்படிங்கிறது தெரியும். இவங்க தனிச்சுன்னா அவங்களோட பலம் என்னன்னு தெரியும். 10 கட்சி கூட்டணி தனித்து நின்று அனுபவம் பெற்ற பிறகுதான் இப்படி ஒரு கூட்டணியே ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு எலெக்ஷன்லயே வந்து அந்த அனுபவத்தை பெற்ற முடியாதே, முடிஞ்சிருமா அப்படிங்கிற கேட்கிறேன். இல்ல எல்லா இடங்களையும் ஒரே இடத்துலயே வந்து திமுக வளர்ந்த விதம் உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துலயே வந்து அவங்க வெற்றி பெற்றதோ இல்ல தோல்வியோ வந்து அனுபவிக்கிறதுங்கிறது எப்படி வந்து சாத்தியம்? இல்ல இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. 2016 தனித்து நின்றார்கள். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று சொல்லி 234 தொகுதியிலும் தனித்து நின்றாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆனது? இப்ப இந்த கேள்வி நம்ம பாமக மேல வைப்போமா? 5.5% வாக்குகள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தது. கடந்த இன்னும் சொல்ல போனா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப ஒரு நாக்கூசக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்ப பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில சொன்னாரு, பார் உள்ளளவும் கடல் உள்ளளவும். பார் என்றால் டாஸ்மாக் பார் இல்லப்பா, நாங்க அதுக்கு எதிரானவர்கள். பார் என்றால்
அது வந்து உலகம் அந்த விளக்கத்தை கொடுத்தாரு. உலகம் உள்ளளவும் இந்த பிரபஞ்சம் உள்ளளவும் நாங்கள் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி வைத்தால் தாயோடு புணர்வதற்கு சமம் என்று டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். இது இப்போது மட்டும் குறிப்பிடல, 1997 இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்காரு டாக்டர் ஐயா அவர்கள். இல்ல இந்த கருத்தோட ஒத்து போறாதா அப்படின்னு இல்ல, நான் முடிச்சிடுறேன். அப்படி சொன்ன டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு வாக்குறுதியை ஏன் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவரால் காப்பாற்ற முடியல? 2019 அதே அதிமுகவோட தலைமையிலான கூட்டணியில என்டி அலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்றாரு டாக்டர் ஐயா அவர்கள். ஏன் இதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து வெறும் கூட்டணி மத்தியில மட்டும் மக்கள்கிட்ட வாக்கு வங்கியை பெற்றுட்டா மட்டுமே சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணிக்காக வாக்கு வங்கி பெறி ஒரு பதவி வாங்கிட்டா இது சரியா இருக்கும் அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு கட்சிக்குமான தனித்துவமான கொள்கை இருக்குங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தனித்து நின்று இவ்வளவு தூரம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவர் உருவெடுத்திருக்கிறாரு. 2026 தனித்து நிக்க போறதா இப்ப அவர் அறிவிச்சிருக்கிறாரு. வாட் எவர் இட் மேபி, அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி குறிப்பா இப்ப விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா என்ன இருக்கு அப்படின்னா, மதவாத சக்தியான பாரதிய ஜனதாவை நம்ம உள்ள நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய அடிப்படையில தான், ஒரு கெமிஸ்ட்ரியில தான் இவர்கள் எல்லாரும் ஓரணியில ஒன்று சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல ஒரு வெற்றி கூட்டணியா கிடந்த 2018ஆம் ஆண்டுல இருந்து இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து இருக்கதான் நம்ம பார்க்க முடியும். இல்ல தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள். ஆனா வந்து குறிப்பா இப்ப இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்ற விஷயம், அவர்கள் வந்து நிறைய அரசியல் கருத்துக்களை வந்து நிறைய பகிர்ந்திருப்பாங்க. அரசியல் கருத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முடிவுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. வந்து முடிவுனா யார்கிட்ட போவாங்களாம்? தனிச்சு நிக்கலாம், இல்ல வந்து அடுத்து வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போகலாம். சரி, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குல்ல. தனிச்சு நிக்கிறவங்க அந்த விஷ பரீட்சையை 2016லயே மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வச்சு அது எந்த அளவுக்கு நம்ம ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே, அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு நீங்க அப்படி ஒரு கருத்து ஒரு உருவாக்கம் செய்யப்படுது. ஆனால் அதிமுகவோட கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினால தலைமையிலான கூட்டணி செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து பல இடதுசாரி அரசியல் விமர்சகர்களும் சரி, பொதுவான ஒரு அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறாங்க. இப்போ அதிமுக நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ விசிகா வந்து அதிமுகவோட கூட்டணி சேரும் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் வந்து விமர்சையா வந்து முன்வைக்கப்படுது. ஆனால் இது வந்து இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டது. அதிமுக இதை பாருங்களேன், 7 சீட்டு 6 சீட்டு தான் கொடுப்பன்றாங்க காங்கிரஸுக்கு. கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி அதிமுக பக்கம் தான் வந்து ஆகணும், கட்சியை வளர்க்கணும்னா. அதே போல விசிகா பாருங்க, அண்ணன் திருமாவுக்கு மீண்டும் விழுப்புரம் சிதம்பரம் தான் அவருக்கு வந்து ரொம்ப மட்டுப்படுத்துறாங்க. தனி தொகுதி தான் தரன்றாங்க, பொது தொகுதி கிடையாதுன்றாங்க, 2 தொகுதி தான்றாங்க, இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இதே மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதி வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த முறை கொடுத்தது போலவே 2 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அவர்கள் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இருந்தாங்க. அப்போ இது வெற்றி கூட்டணியா இருக்கிறதுனால இது ஒரு விவகாரம். மற்றொரு விவகாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் போகாது. அதுக்கு ஒரு சில மல்டிபிள் காரணங்களும் சொல்லப்படுது. குறிப்பா வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த 10.5% இடஒதுக்கீடு கடைசி தன்னுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து அவர் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்குறாரு. இதன் மத்தியில வந்து வன்னியர்கள் மத்தியில ஒரு பெரிய எமர்ஜியா இருக்காரு திரு எடப்பாடியார். இது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதை பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் வன்னியர்களுடைய பெல்ட்லையும் கொங்கு வேளாளர்களுடைய பெல்ட்லையும் வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் பயங்கரமா எமர்ஜியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி இருக்க பட்சத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஒரு இன்னும் சொல்ல போனா அதிமுக மீது ஒரு முத்திரையே குத்தப்பட்டது. இது ஒரு 2 ஜாதிகளுக்கான கட்சி, அதிமுக 2 ஜாதிகள் கட்சின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். இல்லை, இப்ப இதே மாதிரியான குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை அவர்களும் முன்வைத்தார். இது வந்து 2 ஜாதிக்கான கட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சார். அதே மாதிரியான விமர்சனத்தை அதிமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர் திருமதி சசிகலா அவர்களும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இவங்களுக்கு ஜாதியெல்லாம் பாக்குறாங்களாம், ஜாதியெல்லாம் பாக்குறதா இருந்தா நான் ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என் மீது சாதி பார்த்திருந்தால் என்றால் என்னை வந்து கிட்டே சேர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அம்மையார் சசிகலா அவர்களே நம்ம சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு கருத்து உருவாக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
இன்னொன்னு சொல்ல போனா ஃபேக்சுவலாவும் நம்ம பார்க்கிறோம், வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எமர்ஜன் ஆயிருக்காரு திரு எடப்பாடியார் அவர்களும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அது பொது கட்சியாக தங்களை கருதி கொண்டாலும் மக்கள் மத்தியில அது ஒரு தலித்துகளுக்கான கட்சி அப்படின்னு தான் ஒரு கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல நீங்க சொல்றது அப்படி சரியா இருக்குதுன்னா, பாமக ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும் பொழுது பாமக இன்னும் அதிக அளவுல அந்த இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும், பெரிய இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லாத இடத்துல இப்ப பாமகவும் தனிச்சுதான் போயிட்டாங்க. இப்போ என்னதான் வந்து ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்களுக்கு அந்த வாக்கு இருந்துச்சுன்னா, பாமகவும் இவங்களுக்கும் வந்து அந்த ஓட்டு சதவீதம் பாதி பாதியா பிரியறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்போ சாத்தியமா இருக்கிற மாதிரி தெரியல. பாமக அவர்கள் வந்து பாமக சார்பில் வந்து அந்த ஓட்டுகள் அங்க பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சமயங்கள் எடப்பாடி வந்து தன்னோட முடிவை இல்ல காலத்தை வந்து மாத்தி அமைக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து, அதாவது என்டி அலையன்ஸ்ல இருந்தாங்க. அதிமுக கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க, அவங்க வர இல்லை. அது என்ன சொல்றேன்னா, இப்போ மாத்தி அமைக்கலாம், தன்னுடைய முடிவுகளை வந்து மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விசிகா தலைவர் வந்து நெருங்கினாங்கன்னா இது எப்படி இருக்கும்? இல்ல இப்ப விசிகா உறுதியா இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில தலைமையில நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வந்து அதுவும் ஒரு வன்னியர் கட்சிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களுக்கான கட்சின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஒரு சேர இருந்திருந்தால் இன்னும் ஒரு பெரிய பூஸ்டப் ஆயிருக்குமே வன்னியர்களோட பெல்ட்லயே. திராவிட முன்னேற்ற கழகத்தினால 40-40ங்கிறது ஏதாவது ஒரு சில சீட்டுகளாவது அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து முறியடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் இதுல நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இல்லை திரு எடப்பாடியாருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது நாடாளுமன்றத்துல. ஏன்னா கடந்த 2019 நம்ம பார்க்கிறோம், இதே பிஜேபி என்டி அலையன்ஸ் இருந்துச்சு, தேமுதிகவும் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்துச்சு. அந்த கூட்டணி என்ன ஆனது? ஒரே ஒரு தொகுதி தான் வந்து வெல்ல முடிஞ்சது. தேனியில ரவீந்திரநாத் மட்டும் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த தேர்தலில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சென்றாரு, ஏன் அதிமுக பக்கம் செல்லல அப்படின்னா, இதுல இருந்து பல காரணங்களும் சொல்லப்படுது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு இருக்கு. மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அவர் அந்த வழங்கிய அந்த அனுமதியில கொடுத்த முறைகேடு சம்பந்தமாக சிபிஐ வழக்கு இருக்கு. ஸோ வழக்குக்கு அடிபணிந்து அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு சென்று விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இப்படியான ஒரு இருக்கும் பட்சத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி சென்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இது வந்து கூட்டணிக்கான காரணங்களும் இல்ல, வேற எதுக்கான காரணங்களும் இல்ல, இது கவன ஈர்ப்புக்காக மட்டுமே விசிகா வந்து இந்த முன்னெடுப்பை நடத்துது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கவன ஈர்ப்பு தாண்டி இது வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பார்கெயினாவும் பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து அவங்க வந்து கொள்கை அதாவது ஒரு சமரசம் செஞ்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு உன்னத நோக்கம், பாஜக என்ற ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக வந்து தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம். 2014 2 சீட்டு தான் கொடுத்தாங்க, 2019 அதே 2 சீட்டு தான் கொடுத்தாங்க, 2024 அதே நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே நான் ஒரு விசிகாவோட நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. திமுகவோட மூத்த முன்னோடிகள்லாம் வந்து சீட் ஷேரிங்ல நாங்கள் உட்கார்ந்துட்டு இருப்போம், அப்போ அவங்க பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. எப்படின்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு கொடுத்துட்டோம், அந்த 2 சீட்டினுடைய கணக்கிலே வந்துட்டு நீங்க சட்டமன்றத்துல 12 சீட்டு கேட்டக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிடுவாங்க. ஸோ இவ்வளோ இன்னல்கள் மத்தியிலையும் இவ்வளோ நெருக்கடி மத்தியிலையும் 6 சீட்டுக்காகவும் அதே கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அது மேபி அது என்னவாகும் நம்ம காலம் தான் முடிவு செய்யும். 6 சீட்டாக இருந்தாலும் அது வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கு. நீங்க நான் இது ஒப்பிட்டா சொல்றேன். நான் 2021 இதே கமலஹாசன் அவர்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, அண்ணன் தம்பி திருமாவளவன் அவர்கள் என் தலைமையிலான கூட்டணியில் தான் இணைவார், எத்தனை காலம் தான் அண்ணன் தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு 6 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் அழைச்சாரு. கமலஹாசன் கூட்டணியில் எத்தனை பேர் இருந்தாங்க? சரத்குமார் இருந்தாரு, சமத்துவ மக்கள் கட்சி, இப்ப அது பிஜேபியோட போயிடுச்சு. வேற யார் இருந்தா அவரோட திமுகவுடைய ஒரு அங்கமா சொல்லப்படுது. அண்ணன் திருமாவே 2021 இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. நாங்க போனோம்னா இப்ப அங்க தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து எனக்கு சீட்டு கிடைக்கும் கமலஹாசனோட போனா. ஆனா கிராமத்துல ஏதோ ஒரு பகுதியில 1 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும் நான் சிட்டியில வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. அப்போ இங்க 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னா இங்க 6 எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்கன்னு பொருள். அதனாலதான் வந்து அந்த எம்எல்ஏக்களை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, என்னவா நடக்குது, என்ன களத்துல என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வைத்து குரல் கொடுக்க முடியல, விசிகாவில தனிச்சு குரல் கொடுக்க முடியல. அந்த 6 சீட்டுகள் இருந்து யாருக்கு என்ன பலன் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 6 சீட்டை வந்து திருப்பி இப்போ வந்து இந்த மாதிரி ஓட் பார்கை எல்லாம் பண்ணிட்டு 8 சீட்டா கூட மாத்திக்கிட்டோம். இல்ல அப்படியே 12 மாத்தியும் திமுக அவங்கள தனிச்சு செயல்பட விடாது. திமுக அத குரலா இல்லாம அவங்களால வந்து விசிகா குரலா வெளியில வராது. இப்போ அதே கேள்வி நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலும் கேலியும் நிறைய இடங்கள்ல கொடியே நாட்ட முடியாத அளவுக்கு நிலைதான் விசிகாவுக்கு கண்டிப்பாக தொடரும். இதே நிலையில தான் விசிகா இருக்கும். அப்படி இருந்தும் இதை வந்து மனதில் ஏத்தாம இதே நிலையில தொடர்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு சுருக்கமா பதில் சொல்லணும் அப்படின்னா காலம்தான் முடிவு செய்யணும். ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்கள் கலட்டா வாய்ஸுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக ஒரு பேட்டியை வந்து கொடுக்கிறார். மதவாத சக்தி ஒருபோதும் உள்ளே நுழைய விட்டுறக்கூடாது, அதுக்கு திமுக சில சமரசங்களை முன்வைக்க வேண்டும், திமுக சில சமரசத்துக்கு உட்பட்டு தங்களோட கூட்டணி கட்சிகளை அனுசரிக்க வேண்டும் சொல்லி விசிகாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இணைந்த துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தை இப்ப நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன். கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு அவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரலையும் அவர் வந்து எழுப்பினார். அவர் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியிலையும் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அமைச்சரவையிலே எங்களுக்கு இடம் தரணும், ஏன்னா நாங்க எத்தனை காலம் தான் வந்து உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும், கொள்கை சமரசம் செஞ்சு நாங்க இருக்கிறோம், ஆனால் எத்தனை காலம் இது, அதுக்கு வந்து நீங்க ஒரு இறங்கி வரணும், ஒரு ஸ்டெப் அமைச்சரவையில எங்களுக்கு ஒரு பங்கு தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசியல்ல வந்து 1967க்கு பிறகு திராவிட கட்சிகளோட வருகைக்கு பிறகு எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்ததா வந்து சாத்தியமே கிடையாது. அதுக்கு ஒரு இன்னும் பெரிய உதாரணம் ரொம்பலாம் போவேன்னா 2006-11 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த 5 ஆண்டு முடிவடையும் வரையிலுமே கூட என்ன விமர்சனம் முன் வச்சாங்க, இது மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு தான் முன் வச்சாங்க. அந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி வெறும் 96 எம்எல்ஏக்களே கொண்ட கலைஞர் அவர்களே கூட அமைச்சரவையிலே காங்கிரசுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கொடுக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழக மண்ணில் அப்படி வரக்கூடிய 2026 அப்படி ஒரு அனுசரிச்சு அமைச்சரவை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி காலம்தான் முடிவு செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு செய்வார். நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்து என்ன முடிவுகளை வந்து விசிகா தலைமை எடுக்க போகுது, அதுக்கு ஆதரவா வந்து ஏடிஎம்கேகளும் மற்ற கட்சிகளும் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போறாங்க, அரசியல் விமர்சகர்களோட கருத்துக்களையும் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். நன்றி.